அநீதிக்கு எதிராக எந்த குரலும் கொடுக்காம எனக்கு என்னன்னு இருக்கிறவங்களுக்கு மரம் அப்படின்னு பேரு. ஆனால் சங்க இலக்கியம் அப்படி ஒதுக்கி விடவில்லை. கலித்தொகையிலே ஒரு அழகான பாடல் உண்டு. தலைவி தலைவனை பார்க்காம மிழிஞ்சுட்டே போறாங்க, அழகு வாடிக்கிட்டே போறாங்க. நீ ஏன் இப்படி வாடிட்டே போற அப்படிங்கும் போது அந்த இடத்துல தலைவனை பார்க்காமல் தலைவி வாடி போகிற அந்த இடத்துல தலைவி ஒரு பாடல் சொல்லுகிறாள். கரி பொய்த்தான் கீழ் நின்ற மரம் போல கவின் வாடி எரி பொத்தி என் நெஞ்சம் சுடுமாயின் என் செய்கோ. நான் ஏன் இப்படி வாடி போயிட்டேன் தெரியுமாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவங்க சொல்றாங்க. பொய் சாட்சி சொன்ன ஒருவன் ஒரு மரத்துக்கு கீழே நின்னா அந்த மரம் எப்படி வாடி போகுமோ அது போல தலைவனை பார்க்காமல் நான் வாடி போனேன் என்று தலைவி ஒரு உதாரணம் சொல்கிறார். அன்றைக்கு தமிழன் வளர்த்த மரம் கூட உணர்ச்சியோடு இருந்திருக்கிறது. பொய் சொன்னவன் தனக்கு கீழே வந்து நின்னா இந்த பையெல்லாம் நம்ம கீழே வந்து நிக்கிறானேன்னு வாடி போயிருக்கிறது என்று நம்முடைய கலித்தொகை பேசுகிறது என்றால் எப்படிப்பட்ட மரத்தை நம்ம